அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உடைய 2024 ஜனவரி மாதம் 25th ரிலீஸ் ஆகி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டுல முதல் வெற்றி படம் வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தியேட்டர்ல நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சலூன். நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதையும் இங்க நான் மகிழ்ச்சியா சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு, இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதில் முதலிலே மக்களுக்கு, இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன். ஒரு தங்க சங்கிலியை அணிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா, இப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்துல நான் நடிக்கணுமா, என்னால நடிக்க முடியுமா, இது ரொம்ப ஹெவியா இருக்க, நான் ஜாலியா நடிச்சு கமெண்ட் அடிச்சுட்டு கலாடா பண்ணிட்டு கலாச்சிட்டு போற படங்களை தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய முதல் படம் எல்கேஜி, அதை வந்து ஹீரோவா நடிச்சிருந்தவர். அதுக்கு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண அந்த மூக்குத்தி அம்மன் படம். இது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல பாலாஜி நடிச்சு முடித்த 3வது படம். ஸோ 3 படமே வந்து வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த படத்துல நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. அப்போ நான் கதை ஃபுல்லா இன்னொரு தடவை கேட்டு, என்ன கதையை கோகுல் சொன்னாரோ அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்திருக்காரு. அதுல ஆர்ஜே பாலாஜியாலும் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றத, நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. நானும் அதை பாராட்டுறேன். என்ன பாலாஜி சைனா? உனக்கு இல்லாத சைனா. சோ கார் யாருக்கு? பாலாஜிக்கா? இப்போவோ வாங்கி கொடுத்தாச்சு. சைனா படம் பண்ணிட்டாரு. வேல்ஸுக்கு சைனா படம் பண்ணவரு பாலாஜி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.